தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டே ரகசியமாக இரண்டாவது திருமணம் செய்த முதலமைச்சர், பிரபல நடிகையை இரண்டாவது திருமணம் செய்த முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு ரகசியமாக பிரபல நடிகையை இரண்டாவது திருமணம் செய்தார் ஒரு முதலமைச்சர், ஒரு பிரபல அரசியல் தலைவர். அவர் வேறு யாரும் அல்ல, கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி. கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி. இவர் 2006 முதல் 2007 வரை கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்தார். துணை முதலமைச்சராகவும் இருந்துள்ளார். இவர் மத்திய அமைச்சராக தற்போது உள்ளார். இவருடைய தந்தை தான் முன்னாள் பிரதமர் தேவகவுடா. இவர் 2006ஆம் ஆண்டு பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ராதிகாவை திருமணம் செய்தார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ராதிகா உள்ளக்கடத்தல், இயற்கை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்தவர். இவர் கர்நாடகாவை சார்ந்தவர். கர்நாடகாவில் கன்னட மொழியில் பல திரைப்படங்களை நடித்தார். இவர் முதலாவது திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்களிலேயே அவருடைய கணவர் காலமானார். இரண்டாவதாக தன்னை விட 27 வயது மூத்த முதலமைச்சர் குமாரசாமியை காதலித்து 2006ஆம் ஆண்டு ரகசிய திருமணம் செய்து கொண்டார். இவர் 2010ஆம் ஆண்டு இந்த ரகசிய திருமணம் செய்ததை கர்நாடக மக்களுக்கு அறிவித்தனர். இவர்கள் திருமணம் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட அந்த காலத்தில் குமாரசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குமாரசாமிக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. தற்பொழுது இரண்டாவது திருமணத்தை ராதிகாவை திருமணம் செய்துள்ளார். ஒரு பெண் குழந்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர், கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய மத்திய அமைச்சர் குமாரசாமி தன்னை விட 27 வயது குறைந்த ராதிகாவை திருமணம் செய்தார். ராதிகா தற்பொழுது திரைப்படங்களை தயாரித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.